சஞ்சீவ், எதாக இருந்தாலும் சின்ன முள்ள வந்தோடனே பேசலாம். நீ போய் வேலையை பார்ப்போ. சதீஷ், உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? கவி, என்ன எழுத்துலாம் பேசுகிறா? நீ உங்கள் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். நியாயத்தை கேட்டா எதிர்த்து பேசுறேன்னு அர்த்தமா? வெடிச்சக்கரை உனக்கு ஒரு டெமோ காட்டின மாதிரி அவங்களுக்கு ஒரு டெமோ காட்டுவோம். அப்போ தான் இந்த கடை பற்றியும் தெரியும், ப்ளஸ் என்னை பற்றியும் புரியும். நீ என்ன சொன்ன? உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது, எங்கள் சின்ன முதலாளி பேச்சு மட்டும் தான் கேட்போன்னு சொன்னேன்ல. உங்கள் சின்ன முதலாளியே என் பேச்சு தான் கேட்பார். பார்க்குறியா? ஏன் எல்லாரும் இங்கே நின்றுருக்கீங்க? ஜானு, என்ன பிரச்சனை? இல்லைங்க சார், ஆடி மாதம் ஆஃபர் இருக்குது. ஸோ எல்லோரும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்தால் எக்ஸ்ட்ரா சேலரி கூட கிடைக்கும்னு சொன்னேன் சார். அதுக்கு அவங்க உங்கள் பேச்செல்லாம் கேட்க முடியாது, எங்கள் முதலாளி பேச்சு மட்டும்தான் கேட்போன்னு சொல்லி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க சார். இதுவும் சொன்னாங்க, இதுக்கு மேலேயும் சொன்னாங்க சார். என்ன இது புது பழக்கம்? எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இந்த கடைக்கு நீ கொடுக்குற மரியாதை இதுதானா? ஏன் எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாரும் அவங்கள்ட்ட சாரி கேளுங்க. நீங்கள் தப்பே பண்ணாமல் சாரி கேட்க வச்சு பார்த்தீங்களா? சாரி கணக்கில் மேடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இனிமேல் இந்த மேனேஜ்மெண்ட்டை இவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க. ஸோ எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரியும் இந்த கடைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு. அவங்க சொல்கிறத கேட்டு இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். புரிஞ்சுதா? ஆ சக்கரை. லக்ஷ்மி டெக்ஸ்டைல் பவர்ட் பை ரித்துகுமார் தி ஃபேமிலி ஷாப், மதுரவாயில் மற்றும் விருங்கம்பாக்கம்.